ஹாய் ஹலோடா கேண்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்கல்ல, நான் வந்து உங்களை வந்து ஃபேரிஸ்னு கூப்பிட்றேன்னு, அதே மாதிரி நான் உங்களை கேண்டீஸ்னு கூப்பிட்றேன். ஓகேவா? ஓகே, சரி. நம்ம இதே வைபோட ஃபோர்ஸ் மேரேஜ் வித் மை ஐடல் ஹஸ்பண்ட் செகண்ட் பார்ட் அதுக்குள்ளே நம்ம போகலாமா? ஹெட்செட் போட்டுக்கோங்கடா. சரி, டிஸ்க்ளைமர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதை நல்லா ஃபுல்லாக படிச்சுட்டு இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் ஃபேன் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது ஞாபகமும் வச்சுக்கிட்டு, சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஏர்போர்ட்ஸ் போட்டுக்கோங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். தென் போடாமல் ஏதாவது பறந்துச்சுன்னா வீட்டில் நான் பொறுப்பு கிடையாது, ஐ மீன் கம்பெனி பொறுப்பு ஏற்றுக்காது. சரிடா, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக எஃப்எஃப்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் தான் ஒரு மாதிரி ரொம்ப ஷிவராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஷிவர் ஆகுறீங்க. தயவுக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகுது. உங்களோட ஷோல்டர் அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறாரு. ஒன்றும் இல்லை பயன், ஒன்றும் இல்லடி, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவருக்கு வந்து ப்ரைவேட்டாக ஒரு ரூம் இருக்கும், அங்கே தான் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே கூப்பிட்டு போனதும் ஜேகே வந்து நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்டா, சாப்பிட்ருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறார். ஆமாண்டா, டைம் என்னாச்சு, இன்னும் தின்றுருக்கவே மாட்டேன், நான் வருவேன் வெயிட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் இன்னுமே ஷிவர் ஆகிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு இன்னுமே அந்த அவர் சொன்ன ஜங்குவான் சொன்ன வேர்ட்ஸ்லேருந்து உங்களால் மீளவே முடியல. நீங்கள் எல்லாத்தையும் தயங்கிட்ட சொல்கிறீங்க, A to Z என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்கிறீங்க. தயவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போவே வீட்டுக்கு போகலாம். இல்லை நான் வரல, எனக்கு பயமாக இருக்குது. எங்கேன்னு போனால் நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவல்ல? லைஃப் ஏன் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறீங்க. ஒன்றும் இல்லை வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப காம் பண்ணுறாரு. பட் நீங்கள் காம் ஆகுற மாதிரியே தெரியல. இப்போ ஜேகே சாப்பாடு கொண்டு வந்துட்டு தயம் இந்தா கொடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறாரு. இப்போது உங்களுக்கு தான் தயம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. நீங்கள் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. சாப்பிட்றியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சின்ன இருக்குல்ல அதை வந்து ஒரு மாதிரி பிடிச்சிட்டு சாப்பிடு. வேணாம் ப்ளீஸ், பசிக்கல, சாப்பிட்றியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. நீங்களும் சாப்பிட்றீங்க, ஏதோ ஓரளவுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னு பேருக்காக சாப்பிட்றீங்க. தயம் காலையில் அவனை பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அவரை வந்து பக்கத்தில் படுத்துக்கிறாரு. உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்கிறனால அவர் உங்கள் மேலே கை போட்டது நீங்கள் படக்குனா அவரை இழுத்து அக் பண்ணிக்கிறீங்க. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தட்டி கொடுக்குறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் தயங்கு தான் எந்திக்கிறீங்க. உங்கள் பெட்ரூம்லேருந்து நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு பார்த்ததும் தயங்க உங்கள் பக்கத்தில் நேற்றுக்கு ஒரு பயத்தில் அவர் கட்டி பிடிச்சிருப்பீங்க. இப்போ தான் அவங்களோட சென்ஸுக்கே வந்துட்டு இவரை எப்படி நான் கட்டி பிடிச்ச ஐயன் என்னடி பண்ணி வச்சுருக்கேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து சொல்லியிருப்பாரு. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வெளியே வரீங்க. தயங்க அப்போ தான் எழுந்திரிச்சிட்டு குட் மார்னிங் வயன் அப்படிங்கிறாரு. நீங்களும் குட் மார்னிங் தயங் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜேகேவில் வந்துட்டு தயங் கிளம்புறியா என்ன? ஆமாம் ஜேகே நான் கிளம்புறேன், அப்புறம் நான் இன்றைக்கி வரமாட்டேன், நாளைக்கு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்போது இன்றைக்கி நம்ம கூட தான் இருப்பாரா? ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்மைல் உங்கள் ஃபேஸில் வருது. அதை பார்த்து அவர் சரி வா என் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறீங்க. ஓகேவா? இங்கேருந்து அந்த கான்சர்ட் அங்கே நடக்கிற அந்த இடத்துலேருந்து கிளம்புறீங்க. கான்சர்ட் வந்து இன்னும் 4 days இருக்குது. அதுக்கு ப்ராக்டிஸ்க்காக தான் வந்துட்டு இங்கே இருப்பாங்க. அப்போது வீட்டுக்கு வரீங்க, பெரிய காரில் தான் வரீங்க. நீங்கள் வந்துட்டு அந்த வீடு கொஞ்சம் பக்கத்தில் வந்ததும் உங்களுக்கு வந்து ஷிவராக ஸ்டார்ட் ஆகுது. ஒன்றும் இல்லடி, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, என்ன பாரு, பாடி பயமாக இருக்குது தயம், வேணாம் தயம், அவர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வெளியே இறங்கி உங்கள் கையை பிடிச்சி இறக்குறாரு. நீங்கள் இன்னுமே அவர் பின்னாடி தான் ஒளிஞ்சிட்ருக்கீங்க. அப்படியே மெதுவாக உள்ளே போகிறாரு. நீங்களும் மெதுவாக அவர் பின்னாடியே வரீங்க. வாடி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கூப்பிட்றாரு. அப்போ தான் ஜங்குவான் உள்ளேருந்து வெளியே வராரு. ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு பவு டவுன் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி தயம் வந்துட்டு ஹெட் நாட் பண்ணிட்டு சரி ஜங்குவான் சார், என்னமோ என் ஒய்ஃப் சொன்னாங்க, இஸ் த ட்ரூ? இல்லை சார், இதெல்லாமே போய் உங்கள் ஒய்ஃப் எல்லாம் போய் சொல்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, நான் சொல்லவே கிடையாது. அப்போது நீங்கள் தான் போய் சொல்கிறீங்களா? சார் அது நான் எதுவும் தப்பு பண்ணல, உங்கள் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்கிறக்குள்ள தயம் படக்குன்னு ஒரு அவரை
இந்த நிமிஷமே உங்களுக்கு நீங்கள் படுக்கணும் தயவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வாயன் ஒன்றும் இல்லை க்ளீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் உள்ளே போகிறாரு. இந்த பாடி கார்டு வந்துட்டு சார் என்ன பண்ணணும், என் ஒய்ஃபுக்கு ஆசைப்பட்டான்ல அவனுக்கு உசுரே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் அவர் அந்த பாடி கார்டு போயிடுறாரு. ஓகேவா, போனதும் இந்த பக்கம் நீங்கள் அங்கே வந்து சமைச்சிட்ருக்கீங்க. ஓகேவா, ஏதோ ஓரளவுக்கு சமைக்க தெரியும், அதனால் சமைச்சிட்ருக்கீங்க. சமைச்சு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. தயங்க போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. கீழே வந்துட்டு சாப்பிட உட்காராரு. நீங்களும் சாப்பிடுங்க தயம், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட ஃபுல் பிஹேவியரே இப்போ சேஞ்ச் ஆகிருக்குது தயமுக்கு நல்லாவே தெரியுது. அவர் வந்து நம்ம எதாவது பண்ணனா இல்லையா, நல்லா இருக்காது. வயன் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றாரு. இப்போ வந்து அதில் காரம் கம்மியாக இருக்குனால அவர் காரம் கம்மியாக இருக்குது. ஆன்ட்டி ஃபோன் பண்ணாங்க இன்றைக்கி, நானும் ஆன்ட்டியும் ரொம்ப நேரம் பேசினோமா, அப்போ சொன்னாங்க எனக்கு காரம்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் காரம் கம்மியாக போட்டேன். ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு 2 days நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லாவே பேசியிருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ காலையில் எந்திரிச்சு பார்த்தா தயவங்க உங்கள் பக்கத்தில் இல்லை. எப்பவும் போல் தயவங்க வந்துட்டு அங்கே போயிருப்பார். நீங்களும் போயிட்டாரா, இப்போதான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இளைஞ்சிட்டு அப்படி எந்திக்கிறீங்க. பக்கத்தில் பார்த்தா உங்கள் ஃபோன், அதுக்கு கீழே ஒரு பேப்பர். அந்த பேப்பரை எடுத்துகிட்டு என்னது ஃப்ரிட்ஜுக்கிட்ட போவேன் ஏன்னா சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்கிட்ட நடந்து போகிறீங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு ஸ்டிக்கி நோட், அதை எடுத்துகிட்டு உனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அதில் இருக்குது, எனக்கும் ஒன்று இருக்குது, உன்னோடதை மட்டும் சாப்பிட என்னோடதை சாப்பிடக்கூடாது. அப்புறம் உன்னோட கபோர்ட் கிட்டே போ. கபோர்ட் கிட்டேயா, என்னடா இவன் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கபோர்ட் கிட்டே போகிறீங்க. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுத்துகிட்டு கபோர்ட் கிட்டே வந்தால் அங்கே வந்து தயவங்க வந்துட்டு கபோர்டில் ஒன்று எழுதி வச்சுருக்காரு. நீங்கள் அதை எடுத்துகிட்டு எத்தனாடா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்க. சாரியா எங்கே இருக்குது, பர்பிள் கலர் கவரா, மேலே இருக்கே, சரி எடுக்கலாம். எட்ட மாட்டேங்குது, எவ்வளோ குட்டியாக இருந்தால் எப்படி எட்டும். பக்கத்துலேயே ஸ்டூல் வச்சுருக்கேன், அதை பார்த்து எடு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த ஸ்டூல் போட்டு எடுத்துகிட்டு அழகாக இருக்கே இந்த ஆரஞ்சு கலர் சாரீ, அதில் ஒயிட் கலர் ஜாக்கெட், எப்படி அவனுக்கு இப்படிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. அந்த இதில் இருக்குல்லடா, தம்ப்நெயில்ல இருக்குல்ல, அந்த சாரீ தான். அதே சாரீ அதே ஜாக்கெட், அதில் வந்து ஒரு நாட் மட்டும் இருக்கும், ஒரு நாடாக இருக்கும். ஓகேவா, அந்த ஜாக்கெட்டில் ஒரு நாடாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுறீங்க அவருக்கு. அவர் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு சொல்லுவாயன், என்னது இது சாரீ, சாயந்தரம் ரெடியாக இரு, நம்ம வெளியே போகிறோம். வெளியே வா, ஓகே ஓகே ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு சாயந்தரம் சீக்கிரம் வந்துட்டு ரெடி ஆகிட்டீங்க. ஓகேவா, 4 o'clock வரேன்னு சொன்னவன் 5 o'clock ஆச்சு, 6 o'clock ஆச்சு, 7 o'clock ஆச்சு, வரவே இல்லை. உங்களுக்கு செம்ம டென்ஷன், இன்னும் வரல பரவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது தயங் தான் ஒரு 10:15க்கு வராரு. நீங்கள் வாடா வா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவர் உங்களோட அந்த பார்வையை புரிஞ்சுக்கிட்டவர் சாரி அப்படிங்கிற மாதிரி காதில் கை வைக்கிறாரு. நீங்கள் சாரி இதுக்கே குப்பையில் போடு, எப்போ வரேன்னு சொன்ன தயம், எனக்கு வெளியே போகலான்னு எவ்வளோ ஆசையாக இருந்தது தெரியுமா, அங்கே பாரு எப்படி அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சும்மா அழகாக இருக்க அப்படிங்கிறாரு. அப்படியா, சரி சரி போகலான்னு சொன்னால, கூட்டிகிட்டே போக மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்க. பிகாஸ் சமைச்செல்லாம் வச்சுருப்பீங்க, அது போய் எடுத்து வைக்க. தயங்க வந்துட்டு சரி வாயன் வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து இன்னுமே மூஞ்சி தூக்கி வச்சுருக்கீங்க. அவர் சரிடி வா வெளியே போகலாம். இந்த நேரத்தில் உனக்கு ஒப்பு நான் கடவை திறந்து வச்சுருக்கான் போடா அப்படிங்கிறீங்க. சரி வா ஐஸ்கிரீம் அது சாப்பிட்லாம், இப்போ ஐஸ்கிரீம்லாம் பார்லர்லாம் ஓப்பன் ஆகி தான் இருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி கிளம்பி போயிட்டு டைம் வந்துட்டு சரி ஹாப்பியா, எவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், 2 வாயின் போதும், சளி பிடிக்கும். சரி போதும் நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கிறீங்க. ஸோ தென் தயங்கோட ஒரு ஐஸ்கிரீம் கொண்டு வந்து வைக்கிறவங்க, நீங்கள் வந்து 2 சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. ஓகேவா, படக்குன்னு நீங்கள் தயங்கோட பண்ணிட்டு
எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை எப்படி இருக்க. பிகாஸ் நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீ ஆகிட்டீங்க. அவர்கிட்ட ரொம்ப பேச நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் உங்களுக்கு வந்து அவர் மேலே வந்துட்டு இப்போ அஃபெக்ஷன் அது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. க்ரஷ்ஷு லவ் எல்லாம் வந்துடுச்சு. நீங்கள் வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறீங்க. தயாங்க வந்துட்டு போதுமா, போதும் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறீங்க. சரி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஓகேவா, இப்போ கரெக்டாக 11:50 ஆச்சு. 50 ஓகேவா. அவர் வந்துட்டு சரி வாயன் படு தூங்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க ரூமுக்கு போயிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ண பார்க்குறீங்க. ஓகேவா, பின்னாடி பின்னாடி தான் வந்துட்டு அந்த ஹூக்ஸ்லாம் இருக்கும். போடும்போது ஈஸியாக போட்டிங்க, பட் அது கழட்ட முடியல உங்களால். சரி இருக்கட்டும், கழட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நாட் இருக்குல்ல, அந்த நாட்டு கழட்டியிருப்பீங்க. அதை அப்படியே வச்சுட்டு அது கவனிக்காமல் அப்படி வந்து படுத்துட்டீங்க. ஓகேவா, இப்போ தயாங் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு படுக்கிறாரு. இப்போது அவர் வந்து ஆப்போசிட், நீங்கள் 2 பேரும் ஆப்போசிட்னா நீங்கள் வந்து அந்த பக்கம் சேவர், இவர் வந்து இந்த பக்கம் சேவர் பார்த்து படுத்திருப்பீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல, ஏதோ ஒரு மாதிரி இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் தூக்கமே வரல அப்படிங்கிற மாதிரி படுத்திருக்கீங்க. அவருக்கு தூக்கமே வரல, அப்படி லைட்டாக திரும்பி படுக்கிறாரு. இப்போ உங்களோட பேரான அந்த பேக் அவருக்கு அப்படியே விசிபிள் ஆகுது. உங்களோட முடியெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கொண்டை போட்டிருப்பீங்க. அவர் மெதுவாக உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபீலும் இல்லை, அப்படியே படுத்துட்டு அந்த வாலையே பார்த்துட்ருக்கீங்க. தயாங் மெதுவாக உங்கள் ஹிப்போடி உங்களை பிடிச்சி ஒரு பக்கமாக இழுத்துக்கிறாரு. நீங்கள் தயாங் வயன் எனக்கு தெரியல இது இப்போ சொல்லாமன்னு. ஐ நீட் யூ வயன். தயாங் என்ன சொல்கிறீங்க? ஐ நீட் யூ. எனக்கு இப்போ நீ வேணும். எனக்கு தெரியல அது எப்படின்னு எனக்கு தெரியல வயன். லவ் யூ. எனக்கு இப்போ இப்படி சொல்லணுன்னா தெரியாது. பிகாஸ் நான் யாரையும் லவ்வெல்லாம் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு பொண்ணு மேலே வந்துச்சு அப்படின்னா ஃபீலிங்ஸ் அதுவும் மேலே மட்டும்தாண்டி. ஐ ஸ்வேர், ஐ ப்ராமிஸ் யூ, நீ மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இப்போது நான் ஸ்டார்ட் பண்ணவா? தயாங் வேணும் அன்றா, ப்ளீஸ் டி. சரி, பட் பயமாக இருக்கு தயாங். பயப்படாதா, நான் பார்த்துக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரே பார்க்குறீங்க. அவர் உங்கள் மேலே அப்படியே ஹோவர் ஆகுறாரு. உங்கள் மேலே ஹோவர் ஆகிட்டு உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கிஸ் இப்படி ரொம்ப டீப்பாக டங்கெல்லாம் இன்சர்ட் பண்ணி அப்படி கிஸ் பண்ணுற லெவலுக்கு போகுது. 2 பேரும் ரொம்ப ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களுமே இப்போ கோஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவரோட கை உங்களோட சாரி பின்ன ஒன்று கழட்ட நீங்களும் அதை அப்படியே ஏற்றுக்கிறீங்க. ஐ மீன் அவர் பண்ணுற எல்லாத்தையும் ஏற்றுக்கிறீங்க. அவர் வயன் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஜாக்கெட் ஹூக்கா பின்னாலேருந்து இப்படி ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் தயாங் ஸ்லோ அப்படிங்கிறீங்க. ஒன்றுமே பண்ணலடி இன்னும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் ஜாக்கெட்டை படக்குன்னு இழுத்து எரியிறாரு. அது எங்கே போச்சுன்னே தெரில, அது கிழிஞ்சிச்சான்னு கூட உங்களுக்கு கரெக்டாக தெரில. நீங்கள் தயாங் அப்படின்னு அவங்க கையை வச்சு மறைச்சிக்கிறீங்க. பிகாஸ் அவர் இப்போது உங்களை மேலே உள்ள அந்த இன்னரோடு பார்க்குறாரு. நீங்கள் தயாங் வயன் கையெடுறி எதுக்கு மறைக்கிற கையிட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ என்னாச்சுன்னா அவருக்கும் தெரில, உங்களுக்கும் தெரில. உங்களுக்கு ஆனால் பிடிச்சிருக்கு, ஆனால் பிடிக்கல, என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரில. நீங்கள் அவர் அப்படியே பார்க்குறீங்க. தயாங் கை விடுங்க தயாங், வேணாம் ப்ளீஸ், பயமாக இருக்கு. பயப்படாத இதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கழட்டி வீசிடுறாரு. இப்போது உங்கள் அந்த இடத்துல கை வச்சு செம்மையாக பசைய ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் உடம்ப நெளிக்கிறீங்க. முடியல, சரி போடும் அப்படிங்கிறீங்க. அவர் வயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாரு. நீங்களும் நெக்டாக இருக்கீங்க, அவருமே நெக்டாக இருக்கார். இப்போ அவர் லைட்டாக
இன்சர்ட் பண்ணுறாரு. நீங்கள் வலிக்குது வலிக்குது தயம் பொறுக்கி வலிக்குதுடா. வேணாம் எடு, வெளியே எடு தயங்க. வயன் வயன் உனக்கு வலிக்குதாடி? ரொம்ப ரொம்ப வலிக்குது வலிக்குதுடா. எடு தயங்க தயங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 உங்களுக்கு செம்ம பெயின். அது பேர் பண்ணிக்கவே முடியல உங்களால். நீங்களும் அப்படி கதறீங்க, ஒன்றுமே சொல்ல முடியல. இப்போ அவருமே போதுமா, எனக்கு பத்தலையடி பொண்டாட்டி. வயன் வயன் தயங்க தயங்க முடியல என்னங்க, போதுங்க 2 ரவுண்டு. அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்கள் தான் சொன்னீங்க. போதும் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நைட் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்போ அது 6th ரவுண்ட். அது இன்னுமே ஸ்டாப் ஆகுற மாதிரி உங்களுக்கே தெரியல. இப்போ நீங்கள் அவர் மேலே டபுள் சைட் லெக் போட்டு உட்காந்துருக்கீங்க. தயங்க போதும் அழுத்துடுவேன், வலிக்குது, எனக்கு கால்லாம் ஷிவர் ஆகுது தயங்க. வயன் வயன் இந்த ஒரு ரவுண்டுடி. ஒரே ஒரு ரவுண்டு. உன் பொசிஷனுக்காகடி பொறுத்துக்கோ. போகிறதுக்கெல்லாம் முடியாது, போதும்னா போதும் தான், என்னெல்லாம் முடியாது, எனக்கு வலிக்குது, அங்கே பாரு இங்கெல்லாம் வலிக்குது, நீ எப்படி கடிச்சு வச்சுருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட உங்களோட நெக்கெல்லாம் காட்டிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது அங்கெல்லாம். ஸோ அவரும் சரி படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படுத்து நல்லா கட்டி பிடிச்சி தூங்கிடுறீங்க. ஒரு பெட்ஷீட் மட்டும்தான் கவர் பண்ணி தூங்குறீங்க. ஸோ காலையில் அவர் தான் முதல்ல எந்திக்கிறாரு. உங்களே எந்திக்கவே முடியல. எந்திரிச்சவங்களை பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு ஷைனஸ் அவருக்கு தாங்க விடல. ஓகே, இமேஜின் பண்ணிக்கோங்க. அவர் அப்படியே ஷை ஆகிட்டு வயன் அது ஓகே பரவாயில்லையாடி, வலிக்குதா என்ன? வலிக்கல தயங்க, லைட்டாக கால் மட்டும் வலிக்குது. எங்கடி இங்கேயா? ஆமாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேயே சொல்கிறீங்க. அவர் அப்படி அமுக்கி விடுறாரு. நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுக்கிறீங்க. விடுடி அப்படின்னு சொல்லிட்டு கால் அமுக்கி விடுறாரு. ஸோ அன்னைக்கு வந்துட்டு அவர் வேலைக்கு கிளம்பி போயிருப்பார். நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க. ஸோ த நைட் அப்படியே 2 பேருக்குள்ளே நல்லா தான் போகுது. மேக் அவுட் அதெல்லாம் நல்லா போகுது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது 1 வீக் அப்புறம் தயங்க இன்றைக்கி சொல்லியிருப்பாரு, இன்றைக்கி ப்ராமிஸ் பொண்டாட்டி உன்னை நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. நீங்களும் ஓகே நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது அவர் கிளம்பிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டார். வந்து பார்த்தா கதவு திறந்துருக்கு. உள்ளே மெதுவாக வராரு. பிகாஸ் அவருக்கு ஒரே குழப்பம், என்னடா அது கதவு திறந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் நீங்கள் கதவை என்றைக்குமே திறந்து போட்டதே கிடையாது. அவர் உள்ளே வந்துட்டு வயன் விளாட்றியாடி வயன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. பார்த்தா ஃபுல்லாக பிளட் ஸ்டெயின்ஸ். அதை பார்த்து அவருக்கு ஒரு நிமிஷம் கையெல்லாம் ஷிவராக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்கள் அங்கே விழுந்து கிடக்குறீங்க. உங்கள் தலையிலேருந்து உங்கள் பின்தலையிலேருந்து பிளட் ப்ளீட் ஆகுது. ஓகேடா, ஸோ நம்ம இதோட இந்த பார்ட்டை எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இஷ்கியூ ஆல்.